வணக்கம் நேர்களே, இது உங்களுக்கான நட்சத்திர கணக்கு. நான் உங்க வஜ்ரா சார். சரி, ஜோதிடம் மேலே இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ தெளிவாயிருக்கும். இன்னும் இதை பற்றி விளக்கமாக பேசுறதுக்காக நம்ம கூட த ஒன் அண்ட் ஒன்லி ஹெலன் ஜி மேம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வஜ்ரா. மேம், இப்போது ஆஸ்ட்ராலஜி பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்ட்ராலஜியும் பண்ணுறாங்க அண்ட் நியூமராலஜியும் எடுக்கிறாங்க. ஸோ நியூமராலஜி மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை ஆஸ்ட்ராலஜி மட்டும் பார்த்தா போதுமா? அது எப்படி ஒருத்தரே வந்து ரெண்டு பேருமே கணிக்கிறாங்க? ஸோ ரெண்டுத்துக்குமே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக சொல்கிறேன் வஜ்ரா. ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு நம்ம நியூமராலஜி பார்க்கலாம். நியூமராலஜி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுடைய கேரக்டரை ப்ரெடிக்ட் பண்ணுறது மாத்திரம்தான் நியூமராலஜி பண்ண, அதாவது நம்ம பிறந்த தேதியில் இருக்கிறத. பட் அஸ்ட்ராலஜி தான் உனக்கு வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். ஸோ நமக்கு ஜோதிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே ஹாரோஸ்கோப் தான் முக்கியம். ஆனால் பிறந்த தேதியும் இந்த ஹாரோஸ்கோப்பையும் வச்சு நம்ம வந்து நியூமராலஜி பிரகாரம் வந்து பெயர் மாற்றம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த நியூமராலஜி வந்து கரெக்ஷன்ஸ், அஸ்ட்ராலஜி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஒருத்தருக்கு லைஃப் தலை எழுத்து எப்படி இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நியூமராலஜி. ஸோ நியூமராலஜி மஸ்ட்டு இன் அஸ்ட்ராலஜி படித்தவங்களுக்கு. ஓகே மேம், இப்போது ஆஸ்ட்ராலஜியை பார்த்துட்டு அவங்க ஓகே ஃபைன் நல்லா இருக்குது, இவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பெரிய குறையெல்லாம் இல்லை இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் நியூமராலஜி பேட்டர்னில் கொஞ்சம் நேம் மட்டும் மாற்றிக்கோங்க, இல்லை நம்பர்ஸ் வைஸ் கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ராலஜி நல்லா இருக்க பர்சன் நியூமராலஜி இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த நம்பர் சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாம் வஜ்ரா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா பேர் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா அமைஞ்சிடும். சரியா? ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அது நான் நிறைய பார்த்துருக்கறதுனால சொல்கிறேன் 15 இயர்ஸாக. பட் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு பவர், அதாவது நம்மளுக்கு 11th பிளேஸு நல்லா இருந்து நம்மளுடைய அதாவது 5th பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம நியூமராலஜி பிரகாரம் நம்ம வந்து பேரை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப டாப்பாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெயரை வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது எப்படின்னா, அதிர்ஷ்டங்கள் இருந்ததுன்னா மேலேயும் இன்னும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ கஷ்டம் இருந்ததுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க விடுபட முடியும். ஸோ கண்டிப்பாக நியூமராலஜி பெயர் மாற்றத்துக்கும் யூஸ் ஆகும். அவங்களுடைய கேரக்டர் சொல்லுவாங்க, நீ 4ஆம் தேதி பிறந்திருக்கியா, உனக்கு 1ஓட செட் ஆகும், 8ஓட செட் ஆகும், அப்படி சும்மா ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிற விஷயம்தான். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த நியூமராலஜி. பட் அஸ்ட்ராலஜி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப டீப் நாலேஜ் இருந்தால் தான் ஒருத்தரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்ட்ராலஜின்றது நீங்கள் எவ்வளோ டீப்பாக பார்த்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சனுக்கு ஆஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஜாதகப்படி எல்லாமே நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நியூமராலஜியும் பாருங்கள். ஸோ நியூமராலஜியில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸில் நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா 80% ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு 100% கிளியர் ஆகிடும்ன்றது தான் மேம் சொல்கிறாங்க. சரி மேம், நியூமராலஜியில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, இன்னும் இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எந்தெந்த நம்பர் வந்து ரொம்ப லக்கி நம்பர் இதெல்லாம் சொல்லுங்களேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி வஜ்ரா, என்னன்னா இந்த நியூமராலஜி வந்து இன்னும் என்ன லெவலுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாதக கட்டமும் நம்ம பார்க்கணும். அதில் வந்து எந்த கிரகம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு ஹாரோஸ்கோப்பில் வந்து புதனே எடுத்துக்கோங்களேன். ஏன்னா நிறைய பேர் வந்து 5ல் பேர் வச்சுருவாங்க. அப்படி ஜென்ரலாக 5ல் பேர் வச்சுடுவாங்க, யாராக இருந்தாலும் 5ல் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா புதன் வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கிரகம். ஆனால் கூட அந்த புதன் ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்பில் கெட்டு போய் மீனத்தில் இருந்தால், 8வது இடத்துல இருந்தால், இல்லைனா ஒரு மறைந்த ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த புதனால் நமக்கு யூஸே கிடையாது. ஸோ அப்போது வந்து அவங்க வந்து 5ல் பேர் வைக்கவே முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 3ல் பிறந்திருக்காங்க, அதாவது 3 and 21 அந்த 12ல் பிறந்திருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அவங்களுக்கு வந்து பேரை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, 5ல் வச்சுடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு 5 வந்து ஜாதகத்தில் சரியாக இருந்து அவங்களுக்கு நல்லா இருந்தால் தான் 5ல் பேர் வைக்க முடியும். அதர்வைஸ் அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஸோ நியூமராலஜி வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து நம்மளுடைய ஹாரோஸ்கோப்பை வந்து அட்டாக் பண்ணும். சரிங்களா? ஸோ ஹீப்ரூ நியூமராலஜியில் வந்து ஜென்ரல் அண்ட் ஹீப்ரூ இருக்குது. ஜென்ரல் நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் நம்ம போட்டுக்கிற ஷர்ட் மாதிரி.
லுக் அவுட்ல. சப்போஸ் இப்போ யாராவது வந்து 37ல பேர் வச்சிருக்காங்க, 46ல பேர் வச்சிருக்காங்க, 33ல பேர் வச்சிருக்காங்கன்னா மேலோட்டமா பார்த்தா அவங்க அதே மாதிரி அதனுடைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் டெப்த்தாக அவங்களுடைய நம்பர் வந்து 8ல வரும்போது அவங்களுக்கு வந்து வேற வேற பிரச்சனைகள் இருக்கும். இதில் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோகன்ற பேர், பாபுன்ற பேர், ஸோ அதுக்கப்புறம் கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா நிர்மலா, அதுக்கப்புறம் ஜெயந்தி ஜெயந்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8ல வரும். அந்த ஹிப்ரு நம்பர்ஸ் வந்து 8ல வரும். ஆனால் சதீஷ்ன்ற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 வந்து நியூமராலஜி இருக்கும், பட் ஹிப்ரு வந்து 6 வரும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்கவங்க ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன் டெப்த் அப்படின்னு பார்க்க போனால் அது வந்து ஹிப்ரு நியூமராலஜி தான். ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து 8 நம்பரை பற்றி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சில பேர் வந்து 8 நம்பர் வந்து இட்ஸ் நாட் லக்கி நம்பர்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து வண்டி வாங்குறாங்கன்னா கூட 8ல் முடியக்கூடாது, இதை கூட்டி பார்த்தா 8 வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ 8 நம்பரை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன மேம்? இது எவ்வளோ தூரம் உண்மை அது சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக வந்து 8 வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு டோட்டல் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. 8 வந்து பர்ஃபெக்ஷன்ஸ், கரெக்ட், அது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து நியூமராலஜியில் வந்து 8 வந்து பேர்லையும் வெஹிக்கல்லையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் வந்துட்டு ஜாதக பிரகாரம் சனி பகவான் ரொம்ப நல்லா இருந்தால் அந்த 8 தன்னால் அமைஞ்சதுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம 8 அவாய்ட் பண்ணுறது வந்து ஒரு விதத்தில் வந்து நல்லது தான். ஆனால் பிறந்த தேதி 8ல் இருக்கும்போது நீங்கள் பயப்படவே வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் நல்லவங்களா கூட இருப்பீங்க. ஸோ பெயரில் இல்லைன்னா வாகனம் வாங்கும்போது கண்டிப்பாக ரொம்ப 8 வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். ஓகே. இப்போ மேம் சொன்ன மாதிரி 8 நம்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தாங்க. மேம் இப்போ வந்துட்டு நேம் வைஸில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து அடிஷன் பண்ணி இந்த நேம் வந்து அடிஷன் பண்ணால் ஒரு நம்பர் வரும். ஸோ எந்த நம்பர் வந்து லக்கின்னு சொல்கிறீங்க ஹிப்ரோவை பொறுத்த வரைக்கும்? எல்லா நம்பரும் லக்கி கிடையாது. அதில் ஒரு சில நம்பர் தான் லக்கி நம்பர் ஹிப்ரு நம்பர்ஸில். 1ஆம் தேதியில் 1ல் பேர் வைக்கிறவங்க என்னென்ன நம்பர்ஸ் லக்கினா 37, 46, 55, 82 அண்ட் 91 இந்த நம்பர்ஸ் மாத்திரம் தான் லக்கி நம்பர்ஸ். ஸோ மற்ற நம்பர்ஸில் வைக்கிறது வந்து ரொம்ப லக்கியாக வராது. 19ல் பேர் வைக்கிறவங்க ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் லைஃப்பில் செட்டில் ஆகுது மாத்திரம் ரொம்ப லேட் ஆகும். 40-45 இயர்ஸில் கூட அவங்க புதுசாக எதையாவது சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 28ல் வந்து பேர் இருந்ததுன்னா அவங்க ஸ்ட்ரகிள். ஆனால் அது 82ல் பேர் வச்சா சூப்பர் அது மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 37 வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சா அவங்க ரொம்ப வேகமான முன்னேற்றம், ரொம்ப ஜாலி, ரொம்ப சந்தோஷம், அப்படி எல்லாமே இருப்பாங்க. அவங்க எந்த டைம்லேயும் எப்போவுமே அவங்க ஹாப்பினஸ், அவங்கள எங்கே போனாலும் அவங்களுக்கு வெல்கம் கிடைக்கும் அந்த மாதிரி. அதே வந்து பார்த்தீங்கன்னா 73ல் பேர் வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், இந்த காலில் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் வரும். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் தவிர வேறு எதுவுமே நம்ம வந்து 1ல் இருக்கிறவங்களுக்கு லக்கி கிடையாது. 37, 46, 55, 82 and 91. ஓகே. இன்னைக்கு மேம் கிட்ட உங்களுக்காக ஒரு டிப்ஸ் கேட்டிருக்கேன். என்னன்னா இப்போ வந்துட்டு எமகண்டம், ராவுகாலம் இதெல்லாம் ரொம்ப கீனாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அது மனசுக்குள்ளேயே இது தடையாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ குழந்தைங்களுக்கு எக்ஸாமே வருது. திங்கட்கிழமை வந்து காலையில் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் எமகண்டம், ராவுகாலம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் குழந்தைங்க எக்ஸாமுக்கு போகாமல் இருக்க முடியுமா? ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு மேம் கிட்ட கேட்கலாம். இந்த முக்கியமான டிப்ஸை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி ஹிப்ரு நியூமராலஜியில் நம்பர் 2க்கு என்ன என்று பலன்றதை மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மேம். சொல்கிற வஜ்ரா, ஆக்சுவலாக 2 அப்படின்னு சொல்லும்போது 2 வந்துட்டு எல்லா நம்பரும் ரொம்ப லக்கின்னு நம்ம சொல்ல முடியாது. 2 நம்பர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு நம்பர், சரியா? அதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா 92 மாத்திரம்தான் ரொம்ப லக்கி நம்பர்ஸாக சொல்ல முடியும். வேறு எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ 92 வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து ஹிப்ரு பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆகுது வந்து மகரத்தில் ஆகுது. ஸோ 92ல் பேர் இருக்கும்போது ரொம்ப வந்து க்ரியேட்டிவ்னஸாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதில் இந்த 92ல் பேர் வைக்கிறவங்க வந்து யாருன்னா 2ல் பிறந்தவங்களா இருக்கலாம், 7ல் பிறந்தவங்களா இருக்கலாம், அண்டு வந்து ரிஷப ராசியில் பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா கடக ராசியில் பிறந்தவங்களா இருக்கலாம். இவங்களுக்கு இந்த 92 வர மாதிரி பேர் வைக்கலாம். அதர்வைஸ் 11லலாம் பேர் வச்சா அவங்க நினைக்கிறது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒன்று இருக்கும், ஸோ ஒத்துமே இல்லாத இருக்கும். 29ல் பேர் வச்சா திடீர்னு ஆபத்து வரும், எப்போ வரும்னே தெரியாது.
ரொம்ப நாலேஜ் இருந்தாலும் அதனால யூஸ் இருக்காது. கரெக்டாக ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியாத போயிடும். 38ல் பேர் வச்சாவும் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி 2 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துகள், நிறைய கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். ஸோ 2ல் வந்து நம்ம பேர் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியே வச்சோம்னா நம்ம 92ல் மாத்திரம் பேர் வச்சுக்கிட்டா ஹிப்ரு மறைப்படி, நான் சொல்றது ஹிப்ரு மறைப்படி, அது வச்சிட்டோம்னா அப்போ வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். வஜ்ரா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேம் டிப்ஸ் கொடுக்குற டைம் வந்துருச்சு. அது என்ன டிப்ஸ்ன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதான் நீ கேட்டிருந்தல்ல வஜ்ரா, ராகு காலம் இடத்துல சப்போஸ் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க வந்து எக்ஸாம் போகிறதா இருந்ததுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே அதெல்லாம் பார்த்துட்டே இருக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, நடக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஆக்சுவலாக இந்த ராகு காலம் ஹேமகண்டம் மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான் இருக்கும். பிஃபோர் 6ம் இருக்காது, ஆஃப்டர் 6ம் இருக்காது. இது வந்து முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு தெரியாது எப்போ ராகு காலம் எப்போ ஹேமகண்டம். மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான் அந்த ராகால மகனம் டைமிங். ஒவ்வொரு நாள் அதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். இதில் வந்து எப்படி வந்து அந்த சில்ட்ரன்ஸ் வந்து அதை எப்படி போடணும்னா, இது நாட் ஒன்லி திஸ், குழந்தைங்க நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை இன்டர்வியூ போனவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். போகும்போது கர்டு இருக்கு இல்லையா, தயிரில் வந்து கொஞ்சோண்டு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அவங்க போகிற காரியம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது மாதிரி அந்த குழந்தைங்க வந்து நல்லா படிச்சுட்டு அவங்களுக்கு அங்கே போய் ஞாபக மறதியெல்லாம் வரவே வராது. படித்த குழந்தைங்களுக்கு ஞாபக மறதி வராது, அவங்களுக்கு அந்த இடத்துல அதிர்ஷ்டம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் வித் சுகர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு வந்துட்டு வெல்லம் சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ வெல்லம் சாப்பிட்டுட்டு வாயில் வச்சுட்டு வெல்லம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே போய் எக்ஸாம் ஹால்க்கோ நீங்கள் போனீங்கன்னா கூட சாப்பிட்டுட்டு போனால் கூட அவங்க வந்து அதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே, மேம் சொன்ன மாதிரி கர்ட் வித் சுகர் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாப்பிட்டு போங்க. மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு மெமரி பவர் இருக்கும். கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லாவே எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. அண்ட் நம்ம வந்து நியூமராலஜியில் நம்பர் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேம் 1 and 2 நம்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் 82 நம்பர் முடிகிறவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக போய் உங்களோட நேம் எந்த நம்பரில் முடியுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப சுவாரஸ்யமான கொஷின்ஸ் எல்லாம் மேம் கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கம் எல்லாம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்பர் 1 and நம்பர் 2ஓட ஹிப்ரு நியூமராலஜியை பற்றி மேம் சொல்லி முடிச்சிருக்காங்க. மற்ற நம்பர்ஸ் எல்லாம் அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக பார்த்து நீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.